வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 4 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 12 சத்ரஞ்ச் மே மாத். ஆல்ரெடி இதில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. दूसरा दुष्य सेकेंड सीन. दरबार भवन என்னன்னா அரண்மனை. बीच में चौकी, उस पर गद्दी, एक और तकिए से ठीक राजा, सामने मुँह लटकाए तेनाली. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு மேடை இருக்குது. அதில் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை சோகமாக வச்சுட்டு தெனாலியும் உட்காந்துட்டு இருக்காங்க. बीच में शतरंज की चादर बिछी है, चारों ओर दरबारी और अन्य लोगों बैठे हैं. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஸ் போர்டு வந்து விரித்து வச்சுருக்காங்க. அதை சுற்றி வந்துட்டு சரௌண்ட் பண்ணி எல்லாமே அந்த மினிஸ்டர்ஸ் மற்ற பீப்புள்ஸ் பப்ளிக் எல்லாமே வந்து உட்காந்துருக்காங்க. தர்வாரிகன்னா அந்த அவை உறுப்பினர்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும். தர்ஷகோங்னா அந்த ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப் பர்சேகா மகாராஜா கா குரோத் தெனாலி பர். இப்போ வந்துட்டு மகாராஜாவுடைய கோபம் வந்து தெனாலிராமன் பக்கம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜா ஹாம் பையி தெனாலி கேல் ஆரம்பகோ. ராஜா என்ன சொல்கிறாருன்னா, தெனாலிராமன் இப்போ வந்து நம்ம கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாரு. கேல் ஆரம்பகோன்னு சொல்லி கேம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. தெனாலி முக் லட்காயே தீரேசே, முகத்தை குனிஞ்சிக்கிட்டே ஸ்லோவாக வந்து சொல்கிறாரு. மகாராஜா ஆரம்ப கரே, ராஜா ஸ்டார்ட் பண்ணலாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜா யஹ் சலா மே பஹலி சால், மொஹரா உட்டாக்கர் ரக்தே ஹே. இப்போ வந்து பார்த்தோன்னா ராஜா வந்து அவருடைய ஒரு காயை எடுத்து வச்சுட்டே சொல்கிறாரு. இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவ்னு சொல்லி ஒரு காயை எடுத்து வச்சுட்டே சொல்கிறாரு. சௌதா தர்பாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, கியா சலா சலி மகாராஜ்னே. ஃபோர்த் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஒரு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கைத்தட்டி சொல்கிறாரு. தாலி பஜாத்தா ஹே, கைத்தட்டி சொல்லிட்டு இருக்காரு. தெனாலி சோச் மே கியா சலும், திங்க் பண்ணிகிட்டே வந்து எதை மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெனாலி வந்து சொல்கிறாரு. நான் வந்து எதை மூவ் பண்ணணும், எதை நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. दूसरा दरबारी पर हमारी तेनाली भी कुछ भी कम नहीं. செகண்ட் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் எங்களுடைய தெனாலிராமன் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தெனாலி ஆப்னே ஆப்சே, அவனே வந்து என்ன பேசிக்கிறான்னா, ஏக் மொஹரா உட்டாத்தே ஹுயே, ஒரு காயை எடுத்து வச்சுட்டு, சலோ இஸ்கோ படுத்தா ஹூ, நான் இந்த காயை நகர்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காயை எடுத்து வச்சுட்டு தனக்கு தானே சொல்லிக்கிறான். राजा दर्शकों से ये सबसे पहले मंत्री अवश्य कोई गढ़ता चला है. ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, தர்ஷகம் அந்த ஆடியன்ஸை பார்த்துட்டு பார்வையாளர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, என்ன முதல்ல மந்திரியை நகர்த்துறானா, இதில் ஏதோ மறைமுகமாக ஒரு தந்திரம் இருக்கும் போல், கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோச் சமச்கர் செல்லும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட் எடுத்தவொடனே வந்துட்டு மந்திரியை நகர்த்த வேண்டிய அவசியம் என்ன, இதில் ஏதோ தந்திரம் இருக்கும், நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து ராஜா சொல்கிறாரு. தெனாலி தர்ஷகோं से कुछ भी चलें मुझे क्या, தர்ஷகம் கிட்ட எதை மூவ் பண்ணால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தெனாலிராமன் சொல்கிறாரு. ராஜா கிட்ட சலியே எஹ் சால் சலா, ராஜா கிட்ட வந்துட்டு இதுதான் வந்து என்னுடைய அடுத்த மூவ்னு சொல்லி நகர்த்துறாரு. ராஜா தீரேசே, ஸ்லோவாக ராஜா என்ன சொல்கிறாருன்னா, எஹ் கியா, இது என்ன, சதுராயி ஹே யா மூர்க்குதா, இது வந்து கிளவர்னஸா இல்லைனா ஃபூலிஷ்னஸா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கேட்குறாரு. தெனாலி அப் சலா யஹ் கோடா, இப்போ என்னுடைய ஹார்ஸை வந்து நான் நகர்த்துறேன், குதிரையை வந்து நான் நகர்த்துறேன்னு சொல்லி தெனாலிராமன் வந்து சொல்கிறாரு. ராஜா அரே யஹ் தோ சராசர் மூர்க்குதா, அதாவது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இது சுத்த முட்டாள்தனம், சராசர் மூர்க்குத்தனம், இது ஃபுல்லாக வந்து ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவசிய ஜான் बूझकर हार रहता है, கர்ஜிகர் தெனாலி மன்சே கேலோ. அதாவது வந்துட்டு ராஜா என்ன சொல்கிறாரு, இது ஒரு முட்டாள்தனம் சொல்லிட்டு இவன் வேணும்னே வந்து தோக்குறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ கர்ஜிச்சு தொண்டை வந்து நல்லா கர்ஜிச்சு சொல்கிறாரு, தெனாலி கேர்ஃபுல்லாக வந்து விளையாடு, மன்சே போலோனா விளையாட்டை ஒழுங்காக விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பெஹலா தர்பாரி
पहला दरबारी ठीक से खेलो जमाओ तभी महाराज को आनंद आएगा. ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, விளையாட்டை வந்து சரியாக விளையாடு, அப்போ தான் வந்து ராஜா வந்து ஹாப்பியாக இருப்பார். ஆனந்த் ஆயேகனா ஹாப்பியாக வந்து இருக்கும், அவருக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. தூசரா தர்பாரி மகாராஜ் கோ அனாடி நஹி, மகாராஜா வந்துட்டு ஒரு கத்துக்குட்டித்தனமானவர் கிடையாது, அவர் ஒரு பெரிய ஆள், அவரை வந்து சும்மா நினைக்காது அப்படின்ற மாதிரி அனாடி நஹின்னு சொல்கிறாரு. தர்பாரி கா கிலாடி சாஹியே, சாரி பராபரி கா கிலாடி சாஹி, அவருக்கு வந்து கரெக்டான ஒரு நல்ல பிளேயர் வந்து வேணும், அவர் வந்து விளையாட நினைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சௌத்ரா தர்பாரி ஆப் குஷல் கிலாடி ஹே ஜான்கர் மத் ஹாரியே, நீ வந்து ஒரு நல்ல பிளேயர், ஆனால் நீ வந்துட்டு வேணும்னே தோற்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெனாலி அச்சா தமாஷா பன் ரஹா ஹே மேரா, தெனாலி என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, இது எனக்கு பெரிய வேடிக்கையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜா சம்ஜாத்தே ஹுயே, ராஜாவுக்கு வந்துட்டு புரிஞ்சிடுச்சு, அதாவது வேணும்னே தோக்குறான்றத புரிஞ்சுக்குது. ठीक से खेलो यह मत समझो कि मैं आसानी से हार जाऊंगा, அதாவது எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீ வந்துட்டு ஒழுங்காக விளையாடு, நீ வேணும்னே வந்து தோக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வந்து சீக்கிரமாக தோத்துறேன்னு சொல்லி நினைக்காத, ஒழுங்காக சரியாக விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. तेनाली मैंने सच कहा महाराज मुझे खेल का ज्ञान नहीं है, தெனாலி என்ன சொல்கிறாருன்னா, நான் உண்மையை தான் சொல்கிறேன் மகாராஜா, எனக்கு வந்து சுத்தமாக விளையாடவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜா क्रोध तो क्या ये सब அஷ்ய போல் ரஹே ஹே, அதாவது மகாராஜா வந்து ரொம்ப கோபமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த இவங்கெல்லாம் என்கிட்ட வந்து பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து கேட்குறாரு. सब दरबारी हमने महाराज अपनी आंखों से इन्हें बाजी पर बाजी जीतते हुए देखा है. எல்லா மினிஸ்டரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நிறைய கேமில் நிறைய வந்துட்டு வின் பண்ணிகிட்டே இருக்காரு, அதை நாங்களே வந்து எங்கள் கண்களால் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒவ்வொரு கேமாக வந்து பாஜி பர் பாஜினா ஒவ்வொரு ஆட்டமாட்டமாக அவர் வந்து வின் பண்ணியிருக்கிறத நாங்களே எங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம் சொல்லி சொல்கிறாங்க. ராஜா சுனா யதி அப் பி ஹாரி தோ அச்சா நஹி ஹோகா, கேளு, இதை வந்து நீ வேணும்னே தோத்தனா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு காயை வந்து எடுத்து வைக்கிறாரு. இப்போ வந்து தெனாலி சால் சல்தாஹே, தெனாலி வந்து ஒரு காயினை வந்து மூவ் பண்ணுறாரு. ராஜா கர்ஜ்கர் फिर अनाड़ी चाल अपना सही रंग दिखावो खेल जमावो, ராஜா வந்து அதாவது ரொம்ப ஆவேசமாக வந்து சொல்கிறாரு, கத்துக்குட்டித்தனமாக வந்து விளையாடாத, அனாடினா ரொம்ப கத்துக்குட்டித்தனமாக வந்து மூவ் பண்ணாத, உன்னுடைய உண்மையான ஆட்டத்தை காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிக்காவோ கேல் ஜமாவோ, அதாவது உன்னுடைய சிப்பாயை வந்து நகர்த்தி நீ ஒழுங்காக விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தெனாலி ஜெய்சே ஆக்யா, உங்களுடைய ஆர்டர், உங்களுடைய ஆணைப்படியே ஆகட்டும், சலியே எகு சல்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய ஒரு காயை மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுறாரு. ராஜா உட் கயா நா தும்ஹாரா ஃபாய்தா क्रोध फिर जानकर हार तुम, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கோபமாக வந்துட்டு, நீ இந்த மாதிரி விளையாடுறதுல வந்து ஒரு யூஸும் கிடையாது, நீ வேணும்னே வந்து தோத்துருவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பகலா தர்பாரி மகாராஜ் அதி சதுர் ஹே உன்கா அப்மான் கியா தோ டீக் நஹி ஹோகா தெனாலி, அதாவது வந்துட்டு இது எல்லாமே ஒரு கிளவர்னஸ் தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதனால் வந்துட்டு நீ ஒழுங்காக வந்து விளையாடணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க, இல்லைனா நீ வந்து தோத்துருவ, ஒழுங்காக வந்து விளையாடு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. தூசரா தர்பாரி फटकाते हुए महाराज का क्रोध भयंकर हो तेनाली, அதாவது வந்து என்ன சொல்கிறாருன்னா,
செகண்ட் மினிஸ்டர் வந்து நீ மகாராஜாவுடைய கோபம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் தெனாலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜா அப்கி ஹாரே தோ பரி சபா மே தும்ஹாரா சிர் முட்வாதுங்கா. அதாவது நீங்கள் இந்த முறை தோத்தீங்கன்னா அந்த சபையில் வந்து உங்களுடைய தலையை மொட்டை அடிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிகிட்டே என்ன பண்ணுறாரு, அவருடைய நெக்ஸ்ட்டு மூவ் வந்து பண்ணுறாரு. தெனாலி சிர் குஜாக்கர் ஹுயே மேனே இஸ்ஸே தியா உத்தர். தலையை வந்து சொரிஞ்சிட்டே வந்து என்ன சொல்கிறாரு, நான் தான் வந்து தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் வந்து சொல்கிறாரு. ராஜா சம்பல் ஜாவோ யஹு ஹுயி மேரா அகலி சால். ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா கவனமாக இரு அப்படி சொல்கிறார். பி கேர்ஃபுல், சம்பால்கிறோன்னா பி கேர்ஃபுல் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய அடுத்த மூவ் வந்து பண்ணுறாரு. தெனாலி அவுர் யஹு ஹே மேரா தாவ். தெனாலி வந்து என்ன பண்ணுறாருன்னா இது என்னுடைய நடவடிக்கை அப்படி சொல்லிட்டு அடுத்த மூவ் வந்து அவர் வந்து பண்ணுறாரு. ராஜா ஃபன்சாயானா மந்திரி கியோம் சலே. மாற்றிக்கிட்டியா, இப்போ வந்துட்டு ஏன் உன்னுடைய மந்திரியை வந்து அனுப்பிச்சேன்னு சொல்லி கேட்குறாரு. தெனாலி ராஜா கே பச்சாவா கேலியே மந்திரி படாயா. ராஜாவை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் வந்து மந்திரியை வந்து சென்ட் பண்ணன்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜா அவுர் யஹு கயா தும்ஹாரா மந்திரி. இப்போ உன்னுடைய மந்திரியை நான் வின் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. இது வேடிக்கையா இல்லையா, இப்போ உன்னுடைய மந்திரியை நான் வின் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. தெனாலி அப் ஆயே ஸ்வயம் ராஜா. இப்போது ராஜாவை வந்து காப்பாற்ற ஒரு மந்திரி அமைச்சார். அந்த மந்திரியை வந்து என்ன பண்ணாருன்னா ராஜா வந்து அதாவது தோற்கடிச்சிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜாவை வந்து எடுத்து வச்சுருக்காரு. அவருடைய ராஜா காயின் வந்து எடுத்து வச்சுருக்காரு. ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா கயா தும்ஹாரா ராஜா ஃபிர் பீட் கயே இத்தனி மூர்க்குதா முஜே விஸ்வாஸ் நஹி ரஹா தும் பர் தெனாலி. அதாவது வந்துட்டு அந்த ராஜாவையும் வந்துட்டு வின் பண்ணிடுறாரு. உங்கள் அமைச்சர் வந்து இப்போ போயிட்டாரு, இப்போ ராஜா வந்துட்டாருன்னு சொல்லி தெனாலி சொல்கிறாரு. இப்போ ராஜாவும் போயிட்டாரு. என்ன பண்ணுறாருன்னா ராஜாவையும் வந்து வின் பண்ணிடுறாரு. கயா தும்ஹாரா ராஜா, உன்னுடைய ராஜாவும் போயிட்டாரு. இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு முட்டாள்தனமான விளையாட்டு, முட்டாள்தனமாக வந்து நீ விளையாடிட்ட, அதனால உன் மேலே இருந்த விஸ்வாஸ்னால் நம்பிக்கை, உன் மேலே இருந்த நம்பிக்கை வந்து எனக்கு போயிடுச்சு அப்படி சொல்லி சொல்கிறாரு. இது வந்து ஒரு முட்டாள்தனமாக இல்லையா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. முட்டாள்தனமாக விளையாடினதுனால நீ வந்துட்டு உன்னுடைய தலையை வந்து இழந்துட்ட அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுறா, ராஜா வந்து ரொம்ப கோபமாக ஆகிட்டு உடே உட் गड़े होते हैं शतरंज उल्टा देते हैं मोहरे उठाकर जोरों से फेंकते हैं. அதாவது வந்து செஸ் போர்டை வந்து தலைக்கீழாக கவுத்துட்டு காயின்ஸ் எல்லாத்தையும் வந்து தூக்கி விசிறி அடிச்சுட்டு ரொம்ப கோபமாக வந்து இருக்காரு. அச்சா கேல் பனாயா ஹமாரா. நாங்கள் வந்து ஒரு நல்ல கேமை வந்துட்டு எடுத்து வச்சுருந்தோம், ஆனால் நீ வந்து அதை மோசமாக்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. தர்பாரியோं से कल दरबार में நாயி புலாயா. மற்ற மினிஸ்டர்கிட்ட நான் என்ன சொல்கிறாருன்னா ராஜா வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு தர்பாரில் ஒரு பார்பரை வந்து கூப்பிடுங்க. தெனாலி கே பால் உத்தாருவுங்கா. அதாவது அவருடைய முடியை வந்து மொட்டடிக்கணும். அப்மான் கா பதலா லுங்கா. அவர் அசிங்கப்படுத்தினதுக்கு வந்து அவர் வந்து பழி வாங்கணும். தமத் மாயா செஹரா லியே பாவ் பட்காயே பட்டக்தே சலே தேத்தே ஹே. அவரே என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு, அதுக்காக வந்து நான் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி சொல்கிறாரு. பகலே தர்பாரி பிரசன்ன ஹோக்கர். ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இதெல்லாம் நடக்கணும்னு தான் வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க, அதனால வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பன் கயே நா பாத். அதாவது வந்துட்டு இதுதான் வந்து நடக்கணும்னு நினச்சாங்க அவங்க எல்லாருமே, அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுதான் நடக்கணும்னு நினச்சாங்க, அதனால் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். தெனாலி முஹ் சிப்பாயா बारी सभा में मुंडन इससे बढ़कर है कोई अपमान. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு தெனாலிராமன் வந்துட்டு முகத்தை வந்து மறைச்சிட்டார். ஏன்னா வந்துட்டு அந்த சபையில் வந்து அவர் வந்து ரொம்ப அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த சீன் வந்து முடியுது. இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபர்தா கித்தனா ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ செகண்ட் சீன் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.